சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். நடைபயிற்சியின் போது மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொண்டதில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விருகம்பாக்கம் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் முதல்வர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். வேட்பாளர் பிரபாகர் ராஜாவை ஆதரித்து முதல்வர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, விவரம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றும் நாளையும் தான் இந்த பிரச்சாரம் என்பது இறுதி பெற இருக்கிறது. இந்நிலையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவை ஆதரித்து தற்பொழுது பொதுமக்களை நேரடியாக சந்தித்து நடைபயிற்சி மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை தற்போது நேரத்தில் பார்த்து வருகிறோம். இன்று காலையிலேயே அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நெற்குன்றம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார். நடைபயிற்சி மூலமாக பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் தற்பொழுது வாக்கு சேகரித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். வேட்பாளர் அதே போல இந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர் அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோரும் உடனிருந்து இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். வரக்கூடிய 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்களும் அதே போல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வரக்கூடிய நிலையில் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இதையெல்லாம் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இன்று சென்னை இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நாளை சொந்த தொகுதியான வளர்ச்சி தொகுதியில் முதலமைச்சர் வாக்கு சேகரித்திருக்கிறார். முதலமைச்சருடன் சேர்ந்த பேரர் முதலமைச்சர் பினராயி விஜயனும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருப்பதாக அந்த வகையில் தற்போது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டிருக்கக்கூடிய எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியில் முதலமைச்சர் பிரபாகர் ராஜாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.